ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை நடுறது முதல் அறுவடை செய்து அதை பொரியல் பண்ணுறது வரைக்கும் உள்ள வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை நடுறதுக்காக நான் சும்மா நார்மலாக ஒரு கொத்து கீரை எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம ஏற்கனவே நான் மண்கலவை ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு சாதா மண்ணே போதும். இது நடுறதுக்காக நம்ம உரம் போடணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. இது வர தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து சூப்பராக தளர்த்து வளர்ந்து வரும். ஸோ நான் மண்கலவை வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கீரை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பு வச்சாலுமே வரும். ஸோ வேறு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இதில் வந்து வேரோட உள்ள கீரையும் நடுறேன், வேறு இல்லாமல் சாதா கம்பும் நடுறேன். இவ்வளோ தான். இது எல்லாமே நட்டாச்சு. இதுக்கு வந்து தினமும் நீங்கள் தண்ணி மட்டுமே ஊற்றினா போதும், உரம் எதுவுமே போட வேண்டாம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா கொள்ளுன்னு வளரும். இவ்வளோ தான். நம்ம நட்டாச்சு. நட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து இது ஒரு 2 வீக்ஸ்லேயே நல்லாவே வளர்ந்துடும். இவ்வளோ தான் இது வளர்கிறதுக்காகக்கூடிய காலம். இப்போ 2 வாரத்திலே பொன்னாங்கண்ணி கீரை வந்து அறுவடைக்கு ரெடி ஆகியாச்சு. இதை வந்து நம்ம வேரோட பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் தண்டு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாலே போதும். திரும்பவும் அந்த கீரை வந்து இதுலேருந்தே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி நட்டாலே போதும். இதுக்கப்புறமா இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம மேனியை வந்து பொன்னாக்கும். அதுதான் இதோட இதில் வந்து விட்டமின் A, B, C இப்படி இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. இது வந்து பைல்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இது மேலும் வராமல் பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இருக்கக்கூடிய நிறைய மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கீரை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து குறையும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 வாட்டியாவது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதுனால நம்ம கல்லீரல், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் இது எல்லாமே இது வந்து சரி செய்யும். ஸோ நம்ம வந்து இந்த கீரையை வந்து அடிக்கடி சாப்பிடணும். இந்த கீரைன்னு இல்லை, எல்லா கீரையுமே தினம் வந்து ஒரு கீரை நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ண பொன்னாங்கண்ணி கீரை ஒரு டப்பாவில் தான் நட்டு வச்சுருக்கேன். அதுலேயே நமக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இதை வந்து கட் பண்ணும்போது நான் வந்து இவ்வளோ பாதி தானே கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற திருப்பியே வளரும். இதுக்கப்புறமா இனி பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம பொரியல் பண்ண போகிறோம். நான் வந்து வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலர் வந்து இலை மட்டும்தான் எடுப்பாங்க. நம்ம வந்து திளிர் இலையாக பறிச்சாக்கி அதை வந்து தண்டோட போடலாம். இல்லைன்னாக்கி கொஞ்சம் முத்தல் தண்டாக இருந்துச்சுன்னா தண்டு யூஸ் பண்ணாதீங்க, நடுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கீரை குவான்டிட்டிக்கு அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். இதை எடுத்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சின்ன கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு வத்தலை 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வசதி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கீரைக்கு வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கரெக்டான அளவு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை குழையாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு கீரையை வந்து அந்த எடுத்துருக்க எண்ணெயில் வந்து நம்ம வசக்கியாச்சு. இதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். கீரை மூழ்கிறதுக்கு அளவு தண்ணி ஆட் பண்ணாலே போதும். உப்பு வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம லாஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணி இறக்குற டைமில் தான் நம்ம வந்து சால்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கீரை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கீரைக்கு குவான்டிட்டிக்கு அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். நம்ம டேஸ்ட்டான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொரியல் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு